இன்னைக்கு வீடியோல நம்ம நிறைய படங்களோட வசூலை பார்க்க போறோம். முக்கியமா விஸ்வநாதன் சன்ஸ் இதுவரையும் 7 நாள்ல எவ்வளவு வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் டிசி தொடர்ந்து சூப்பர் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. இது இல்லாம நேத்து ரிலீஸ் ஆன காலிஃபா அப்படிங்கிற படம் பிருத்திவிராஜ் சுகுமாரன் அவர்களோட படம். அந்த படத்தோட டே 1 ஓப்பனிங் டே கலெக்ஷன் எவ்வளவு வந்திருக்கு. இருமுடி அப்படிங்கிற ரவிதேஜா அவர்களோட படம். அந்த படத்தோட ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங். அப்புறம் ராமன் லீலா அப்படின்னு ரியோராஜ் அவர்களோட படம். அந்த படத்தோட ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங். அப்புறம் ஒன் மேன் அப்படிங்கிற ஒரு தமிழ் படம் கிட்டத்தட்ட ஒரு பெரிய சாதனை அப்படின்னே சொல்றாங்க. அந்த படம் ஃபைனலா அட்வான்ஸ் புக்கிங்ல எவ்வளவு கலெக்ட் பண்ணியிருக்குங்கிறதையும் பார்ப்போம். இன்னும் சில படங்கள் அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு கான்செப்ட் ஆர்ட் வச்சிருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, இப்போ ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க, இதுதான் அந்த கான்செப்ட் ஆர்ட். ஒரு சார்லி சாப்ளின் சில் அவுட் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ 2 பேர் மலையிலேருந்து குதிக்கிற மாதிரி இருக்கும். டான்ஸு இது எல்லாத்தையும், பியானோ இது எல்லாத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணீங்கன்னா, ஆமாங்க, கே பாலச்சந்தர் அவர்களுடைய இயக்கத்தில் வந்த புன்னகை மன்னன் படம் தான். ஸோ அதுதான் ஆன்சர். ஸோ இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் சித்தார்த், சங்கர், ஜான் பீட்டர், ஸ்ரீதரன், உஷாமா அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறது கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. ஆடிசி நேத்து 15வது நாள் இந்தியாவில் வந்து 84 லட்சம், டோட்டலா 238 கோடி 81 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்குங்க. இந்தியாவில் மட்டுமே 1.353 பில்லியன் டாலர்ஸ், கிட்டத்தட்ட 12,900 கோடியை தாண்டி போயிருக்கு. பட்ஜெட் 250 மில்லியன் டாலர்ஸ். ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே 22வது நாள் இந்தியாவில் 2 கோடியே 17 லட்சம், 611 கோடியே 19 லட்சம் இந்த படம் இந்தியாவில் கலெக்ட் பண்ணியிருக்கு. 2.046 பில்லியன் டாலர்ஸ் இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 225 மில்லியன் டாலர்ஸ். த எண்ட் ஆஃப் ஓக் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற படம் இந்தியாவில் 27 லட்சம், டோட்டலா இந்த படம் 6 கோடியே 11 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 63 மில்லியன் டாலர்ஸ், கிட்டத்தட்ட 600 கோடியை நெருங்கி வந்திருக்கு. பட்ஜெட் 80 மில்லியன் டாலர்ஸ். அப்புறம் பத்வாரா 1947 நேத்து 7வது நாள் இந்தியாவில் 1 கோடியே 58 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 95 லட்சம், 47 கோடியே 20 லட்சம் இந்த படம் வந்து உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 100 கோடி பட்ஜெட். அப்புறம் ஆவரப்பன் 2 இந்த படம் நேற்று 7வது நாள் இந்தியாவில் 7 கோடியே 10 லட்சம், உலகம் முழுக்க 7 கோடியே 95 லட்சம், 165 கோடிக்கு மேல உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. இந்தியாவில் மட்டும் 135 கோடி. இந்த படத்தோட பட்ஜெட்டே 145 கோடி தான். அதாவது இந்த படத்தோட பட்ஜெட்டை இன்டூ 3 போட்டா இந்தியாவோட கலெக்ஷனே வருது. அந்த அளவுக்கு இந்த படம் இந்த 7 நாள்ல பெரிய கலெக்ஷன். கொரியன் கனகராஜு இந்த படம் நேற்று 14வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 36 லட்சம், உலகம் முழுக்க 40 லட்சம், 35 கோடி 80 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 25 கோடி பட்ஜெட். தொடக்கம் நேற்று 14வது நாள் கேரளால 28 லட்சம், உலகம் முழுக்க 32 லட்சம், 39 கோடி 61 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 25 கோடி பட்ஜெட். ஜனநாயகன் நேற்று 29வது நாள் தமிழ்நாட்டில் 13 லட்சம், உலகம் முழுக்க 14 லட்சம், 334 கோடியே 47 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 400 கோடி பட்ஜெட். இன்னைக்கு வந்து ஜி5ல ஓடிடியில் இந்த படம் வந்திருக்கு. ஜிடிஎன் அப்படிங்கிற படம் நேற்று 14வது நாள் தமிழ்நாட்டில் 7 லட்சம், உலகம் முழுக்க 8 லட்சம், 7 கோடியே 24 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 15 கோடி பட்ஜெட். அப்புறம் லோகேஷ் கனகராஜ் அவர்களோட டிசி நேற்று 14வது நாள் தமிழ்நாட்டில் 69 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 46 லட்சம், கர்நாடகால 24 லட்சம், கேரளால 56 லட்சம் நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு காலிஃபா. அப்போ கூட ஒரு நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 லட்சம், ஓவர்சீஸ்ல 31 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 28 லட்சம். ஸோ டோட்டலா டிசி இதுவரையும் இந்த 14 நாள்ல 2 வாரத்துல எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்குன்னா, தமிழ்நாட்டில் 22 கோடியே 9 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 18 கோடியே 99 லட்சம், கர்நாடகால 8 கோடியே 57 லட்சம், கேரளால 18 கோடியே 24 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3 கோடியே 30 லட்சம், ஓவர்சீஸ்ல 22 கோடியே 90 லட்சம், உலகம் முழுக்க 94 கோடி கிட்டே இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அபிஷியலா இந்த படத்துக்கு 100 கோடி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சன் பிக்சர்ஸ். கிட்டத்தட்ட நம்மளோட ட்ரேட் நம்பரும் அபிஷியல் நம்பருமே கிட்டத்தட்ட ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, ஒரு 6 கோடி 5 கோடி கிட்ட தான் இருக்கு. 35 கோடி பட்ஜெட். வசூல் ரீதியா ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. இந்த சாட்டர்டே சண்டே தாண்டும் போது ட்ரேட் நம்பர்லேயே 100 கோடியை கடக்க போகுதுங்க இந்த படம். அப்புறம் மகுடம் நேற்று 7வது நாள் வெறும் 7 லட்சம் தான் தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 13 லட்சம், 1 கோடியே 58 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 3 கோடியே 47 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 25 கோடி பட்ஜெட். விஸ்வநாதன் சன்ஸ் இந்த படம் நேற்று 7வது நாள் தமிழ்நாட்டில் 1 கோடியே 88 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 2 கோடியே 19 லட்சம், கர்நாடகால 51 லட்சம், கேரளால 24 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 8 லட்சம், ஓவர்சீஸ்ல 55 லட்சம், உலகம் முழுக்க 5 கோடியே 45 லட்சம். டோட்டலா இந்த படம் இதுவரையும் இந்த 7 நாள்ல 38 கோடியே 9 லட்சம் தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானால 38 கோடியே 81 லட்சம், கர்நாடகால 11 கோடியே 7 லட்சம், கேரளால 7 கோடியே 7 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 83 லட்சம், ஓவர்சீஸ்ல 50 கோடியே 55 லட்சம், உலகம் முழுக்க 147 கோடியே 42 லட்சம் கல்பனை இருக்கு. 120 கோடி பட்ஜெட்.
அடுத்ததா காலிஃபா பிருத்திவிராஜ் சுகுமாரன் அவர்களோட படம் நேத்து முதல் நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, கேரளால 5,34,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 85,00,000, ஓவர்சீஸ்ல 6,15,00,000, உலகம் முழுக்க 12,34,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்குங்க. ஸோ டே 1 ஒரு செம்ம ஓப்பனிங் வந்திருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா 40 கோடி. ஸோ செகண்ட் டே, தேர்ட் டே இதோட பெரிய நம்பர் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ பார்ப்போம் இந்த படம் வந்து இந்த ஓப்பனிங் வீக்கெண்டுக்குள்ள எவ்வளோ கலெக்ட் பண்ணுதுன்னு உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து நிவின் பாலி, மமிதா பைஜு அவர்களோட பெத்லஹம் குடும்ப யூனிட் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங் கேரளால 1,96,00,000, கிட்டத்தட்ட 2 கோடி கிட்ட, 89,00,000 ரெஸ்ட் ஆஃப் இந்தியால. ஓவர்சீஸ்ல வந்து இந்த படம் வந்து 2,35,00,000 கலெக்ட் பண்ணிருக்கு. 5,20,00,000 இந்த படம் உலகம் முழுக்க ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங் கலெக்ட் பண்ணிருக்கு. டே 1 ஒரு 10 கோடிக்கு மேல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் இருமுடி அப்படின்னு ரவிதேஜா அவர்களோட படம் ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங் ஆந்திரா தெலுங்கானால 5,65,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 78,00,000, ஓவர்சீஸ்ல 1,95,00,000, உலகம் முழுக்க 8,38,00,000 இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்ல கலெக்ட் பண்ணிருக்கு. ஆக்சுவலா நேத்து வீடியோல வந்து நம்ம வந்து அட்வான்ஸ் புக்கிங் ஓவர்சீஸ் இருமுடிக்கு வந்து 3 கோடிக்கு மேல போட்டிருந்தோம். ஆக்சுவலா அது ஒரு எரர். ஆக்சுவல் நம்பர் இதுதான், 1,95,00,000, 8,38,00,000, உலகம் முழுக்க ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங்ல கலெக்ட் பண்ணிருக்கு. டே 1 எப்படி வருதுன்னு பார்ப்போம். அடுத்ததா ஒன் மேன் அப்படிங்கிற படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஒரே ஒரு நபர், அதாவது சங்ககிரி ராஜ்குமார் அப்படிங்கிறவர் மட்டும்தான் இந்த படத்திலேயே மொத்தமா ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல இருக்கக்கூடிய எல்லா கேரக்டருமே அவர் தான் பிளே பண்ணியிருக்காரு, ஃபீமேல் கேரக்டர் முதற்கொண்டு. அதே மாதிரியே இந்த படத்துல இருக்கக்கூடிய எல்லா டெக்னிக்கல் ஒர்க், எல்லா பிஹைண்ட் த சீன்ஸ் எல்லாமே இவர் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. கேமராமேன்ல இருந்து, எடிட்டர்ல இருந்து, விஎஃப்எக்ஸ்ல இருந்து, அப்புறம் மேக்கப்ல இருந்து, ஆர்ட் ஒர்க்ல இருந்து எல்லாமே, எல்லா கலையுமே இவர் ஒருத்தரே பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே இதை பெருசா பேசுறாங்க. நிறைய டைரக்டர்ஸ் இந்த படத்தை பத்தி பாராட்டுறாங்க. இந்த படத்துக்கு ஆக்சுவலா தியேட்டர் ரொம்ப கம்மியா தான் கிடைச்சிருக்கு. இப்போதைக்கு இந்த படத்துக்கு டே 1 அட்வான்ஸ் புக்கிங்கா வெறும் 72,000 தான் அட்வான்ஸ் புக்கிங்கா வந்திருக்கு. டே 1 ஒரு 1,50,000 இருந்து 2,00,000 கலெக்ட் பண்ணாலே பெரிய விஷயம். ஒரே ஒரு தனி நபர் இவ்வளோ விஷயத்த ஒரு படத்துல பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா ஒரு யூடியூப் வீடியோ எடுக்கிறதுக்கே நம்மளுக்கு இவ்வளோ விஷயத்த ஒரு தனி ஆளா பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அதையே ஒரு படமா ஒருத்தர் தனி ஆளா எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது அது உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயம்தான். ஆனா இது படமா ஒர்க் அவுட் ஆகுமா, மக்கள் இதை தியேட்டர்ல போய் பார்த்து ரசிக்கும்படியா இது ஒரு வெற்றி படமா அமையுமா அப்படிங்கறதெல்லாம் வரப்போற நாட்கள் தான் பார்க்க முடியும். அடுத்ததா ராம் அண்ட் லீலா அப்படிங்கிற படம் ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங்ல தமிழ்நாட்டுல 20,00,000, இந்தியால 22,00,000 கலெக்ட் பண்ணிருக்கு. டே 1 ஒரு 40,00,000 கிட்ட தமிழ்நாட்டுல எதிர்பார்க்கலாம். நான் சொல்றது மேக்சிமம். அதுக்கு மேல போச்சுன்னா உண்மையிலே சூப்பர் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ நீங்க எத்தனை பேர் இந்த படம் பார்த்துட்டீங்க, எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் டாக்ஸிக் அட்வான்ஸ் புக்கிங்ல ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணிருக்கு. முக்கியமா இந்தியால ஓபன் பண்ணப்பட்டிருக்கு. கர்நாடகால இதுவரையும் 8,95,00,000 இந்த படம் கர்நாடகால மட்டுமே அட்வான்ஸ் புக்கிங்ல கலெக்ட் பண்ணிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 2,95,00,000, ஓவர்சீஸ்ல 4,78,00,000, உலகம் முழுக்க 16,68,00,000 இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்ல கலெக்ட் பண்ணிருக்கு. ஒரு பெரிய ஓப்பனிங் வரப்போகுதுங்க. ஏன்னா ஓபன் பண்ண கொஞ்ச நேரத்திலே பெரிய நம்பரை வாரி குவிச்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளாலாம் இன்னும் பெருசா ஓப்பன் ஆகல. அங்கெல்லாம் ஓப்பன் ஆனோன்னா பெரிய நம்பர் வரப்போகுது. ஹிந்தி பெல்ட்ல ஆக்சுவலா ஓப்பன் பண்ண கொஞ்ச நேரத்திலே நிறைய தியேட்டர்ஸ்ல பெரிய நம்பர் எடுத்திருக்கு. இப்போ நான் சொன்ன ரெஸ்ட் ஆஃப் இந்தியாங்கிறது 95% ஹிந்தி பெல்ட்ல இருந்து வந்த நம்பர் தான். ஸோ பார்ப்போம் இந்த படம் எந்த அளவுக்கு ஓப்பனிங் வரப்போகுதுன்னு உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல, இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.